வணக்கம். ட்ரிபிள் ஏ அகாடமிலிருந்து ஹீலர் வரதராஜன். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு அக்குபஞ்சர். அக்குபஞ்சர் பற்றி ஸ்டார்டிங்லேருந்து பார்க்க போகிறோம். அக்குபஞ்சர் மருத்துவங்களின் தன்மைகள் பற்றி இன்றைக்கி முதல் நாள் அக்குபஞ்சர் மருத்துவங்களின் தன்மைகள் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் பதிவுலாம் வரிசையாக வரும். அக்குபஞ்சர் மருந்தில்லா மருத்துவத்தை எளிமையாக உணர்ந்து கொள்ள புரிந்து கொள்ள ஆர்வமுள்ளவர்கள் 9788250439 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டிப்ளமா இன் அக்குபஞ்சர் அண்ட் பேசிக் சித்தா வர்மா கிளாஸ் 1 இயர் கோர்ஸ் நடக்கிறது. இயற்கையும் பிரபஞ்சம் ஆர்வமுள்ளவர்கள் அனைவரும் இந்த அக்குபஞ்சர் வகுப்பில் சேர்ந்து பயனடையலாம். வாங்க இப்போ தலைப்புக்குள்ளே போகலாம். அக்குபஞ்சர் மருத்துவங்களின் தன்மைகள். இந்த பிரபஞ்சத்தில் எண்ணற்ற கோள்களும் நட்சத்திரங்களும் உள்ளன. நமது சூரிய குடும்பத்தில் கோள்களும் துணைக்கோள்களும் உள்ளன. இவையெல்லாம் பொருட்களால் ஆனவை. பூமி கோளமும் பொருட்களால் ஆனதுதான் என்றாலும் அதன் தனிச்சிறப்பு என்பது உயிரினங்கள் தோன்றி வாழும் தன்மையை கொண்டு இருப்பதுதான். பூமியின் இந்த தன்மையே மனித உயிரினம் தோன்றுவதற்கும் வாழ்வதற்கும் வித்தாக அமைகிறது. உயிர்த்தன்மை என்பது உணவை சார்ந்தது ஆகும். ஆதி மனிதனின் முதல் தேடல் உணவுதான். உணவு தேடல்தான் எல்லா தேடல்களுக்கும் வழிவகுத்தது. உணவை பற்றிய புரிதல்தான் மருத்துவம் பற்றிய புரிதலாக மலர்ந்தது. உணவு இயற்கையை சார்ந்ததாக இருந்ததால் மருத்துவ அறிவும் இயற்கையை சார்ந்ததாகவே தொடங்கியது. அந்தந்த நாடுகளின் இயற்கை சூழலும் உணவு கலாச்சாரமும் அந்தந்த நாடுகளின் மருத்துவ முறைகளை தோற்றுவித்தது. ஆதிகாலம் தொட்டு இன்று வரையில் உலகில் உள்ள எல்லா மருத்துவங்களையும் 4 வகையாக பிரித்து புரிந்து கொள்ள முடியும். 1. இயற்கையையும் உணவு கலாச்சாரத்தையும் சார்ந்த மருத்துவங்கள். இதற்கு உதாரணமாக தொன்மையான பாரம்பரிய மருத்துவங்களாக திகழ்கின்ற சித்தா, ஆயுர்வேதம், யுனானி மற்றும் அந்தந்த நாட்டில் உள்ள இயற்கை மருத்துவங்களை சொல்லலாம். இவை யாவும் இயற்கையின் இயல்பை நமது உடலின் இயல்போடு இணைக்கும் அந்த விழிப்புணர்வால் உருவானவைகள் ஆகும். அடுத்து உணவு கலாச்சாரத்தை சாராத மருத்துவங்கள். பாரம்பரிய மருத்துவங்களுக்கு பிறகு 18ஆம் நூற்றாண்டில் உருவான ஹோமியோபதி, மலர் மருத்துவம், காந்த சிகிச்சை, எலக்ட்ரோ ஹோமியோபதி போன்றவைகள் இயற்கை கூறுகளை சொற்பமாக பெற்றிருந்தாலும் உணவு கலாச்சாரத்தோடு ஒன்றாமல் சிகிச்சை முறைகளாக மட்டுமே இருக்கின்றன. அடுத்து இயற்கைக்கும் உணவு கலாச்சாரத்திற்கும் முரண்பட்ட எதிரான மருத்துவங்கள். இதற்கு உதாரணமாக விளங்குவது ஆங்கில மருத்துவமே. ஏறக்குறைய 17ஆம் நூற்றாண்டில் உருப்பெற தொடங்கியது. அலோபதி மருத்துவமான இரசாயன மருத்துவ முறையானது முற்றிலும் உணவு கலாச்சாரத்தோடு இணைய முடியாமல் இயற்கையான வாழ்வியல் தன்மைகளுக்கு அப்பாற்பட்டும் முரண்பட்டும் அந்நிய பொருட்களான உடலுக்குள் வந்து நோய் அறிகுறிகளுக்கும் மற்றும் விளைவுகளுக்குமான மருத்துவமாக விளங்குகிறது. அடுத்து உயிர் சக்தியை அடிப்படையாக கொண்ட மருத்துவங்கள். தொன்மையான பாரம்பரியமிக்க யோகா, தியானம், குண்டலியம், அக்குபஞ்சர் போன்றவைகள் உடலில் உயிர் சக்தியை அடிப்படையாக கொண்ட மருத்துவங்கள் ஆகும். இவைகளை மருத்துவங்கள் என்பதை விட வாழ்வியல் முறைகள் என்பதே பொருத்தமானது ஆகும். வாழும் கலையாக பரிணமித்த இவைகள் கிழக்கிந்திய நாடுகளில் தனிச்சிறப்பாக விளங்குகின்றன. இவ்வாறு பாரம்பரிய மருத்துவங்கள் யாவும் இயற்கை தன்மைகளை, இயற்கை விதிகளை உள்வாங்கியதாக இருப்பதால் தான் பல நூற்றாண்டு காலங்களாக அவைகள் உயிர்ப்புடன் இருக்கின்றன. இவற்றின் உயிர் ஆற்றலை உயிர் சக்தியை அடிப்படையாக கொண்டு ஆரோக்கியத்தின் இயற்கை தன்மையை முழுமையாக விளக்குவதில் அக்குபஞ்சர் மருத்துவம் உயிர் சக்தியின் அறிவியலாக திகழ்வதை நாம் கண்கூடாக காணலாம். அக்குபஞ்சர் மருத்துவம் பற்றி இனி வரும் தொடர்ச்சியாக அடுத்து ஒவ்வொரு பதிவும் வந்து கொண்டே இருக்கும். கோர்வையாக வரிசையாக அனைவரும் பார்த்து அக்குபஞ்சர் மருத்துவத்தின் மகத்துவத்தை, மருந்தில்லா மருத்துவத்தின் தன்மையை அனைவரும் புரிந்து கொண்டு வாழ்வியலில் விழிப்புணர்வோடு இருந்து தங்களுடைய உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள
இயற்கையும் பிரபஞ்சமும் அருள் புரியட்டும். ஆரோக்கியமாக இருங்கள், ஆனந்தமாக வாழுங்கள், வாழ்க வளமுடன், வாழிய பல்லாண்டு. நன்றி.